மக்களை வஞ்சிக்கும் கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 33ஆம் நாள். இன்று திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்ட மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சிபி ராதாகிருஷ்ணனின் பொது சேவைக்கும் மக்கள் மீதான அர்ப்பணிப்புமிக்க சமூக செயல்பாடுகளுக்கும் கிடைத்த மணிமகுடம் என புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது வீர வணக்க நினைவு நாளையொட்டி வரும் 20ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் செவலில் உள்ள ஒண்டி வீரன் நினைவு தூணுக்கும் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலை பூத் வாரியாக சோதித்து திமுகவின் கள்ள ஓட்டு முயற்சிகளை தடுக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. அதிமுகவில் இணையும் இளைஞர்கள் முதலில் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அடுத்து தொழிலில் அக்கறை செலுத்த வேண்டும், மாலை நேரத்தில் மட்டும் அதிமுகவுக்கு பணியாற்ற வேண்டும் என கோவை மாவட்டம் வால்பாறை பூத் கமிட்டி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுரை. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வேலைவாய்ப்பு அதிகளவில் உருவாக்கப்படும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. வேலை வாய்ப்பு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பார்த்தீங்கன்னா 2011 21 வருஷம் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம். நீங்க 6 வருஷமா எதுவும் இல்லை. மீண்டும் வருகின்ற பொழுது அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக புதிய அலுவலகத்தை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி திறந்து வைத்தார். சுங்கம் பகுதியில் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியினர் பலர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். யாரும் செய்யாத திறன்லாம் செஞ்சோம். கோவை மாவட்டம் முழுவதும் இந்த வால்பாறையில் உட்பட மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்தோம். இந்த 4 வருஷத்துல எந்த வேலையும் நடக்கல. உங்களுக்கு தெரியும், எந்த திட்டமே நம்ம கோயம்புத்தூருக்கு வரல, இந்த வால்பாறைக்கு வரல. கோவையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் மாதம்பட்டி பகுதியில் சிறுவாணியில் இருந்து நொய்யலாற்றிற்கு வரும் நீர்வழித்தடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி நேரில் ஆய்வு. நீர்வழித்தடங்களை தூர்வார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அப்பகுதி விவசாயிகளிடம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சி சிதார் மருத்துவமனைக்கு எதிராக கிட்னி மோசடி அறுவை சிகிச்சை தொடர்பான அதிகாரப்பூர்வ விசாரணை அறிக்கை வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் இதுவரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகிகளுக்கு 2 மருத்துவமனைகள் சொந்தமானது என்பதால் விடியா ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்துவதாகவும் உடலுறுப்பு அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து என பெயரளவில் வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக அரசாணையாக வெளியிட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தல். நோயாளிகளின் உயிர் பாதுகாப்பை புறக்கணித்து தனியார் மருத்துவமனைகளை பாதுகாக்கும் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தையும் ஊழல் சார்ந்த போக்கையும் அம்பலப்படுத்தியுள்ளது கிட்னி மோசடி விவகாரம். சட்டவிரோதமான சிறுநீரக திருட்டு நடந்துள்ளதற்கு ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதப்படுத்தும் திமுக அரசின் நடவடிக்கை மக்களின் உயிரை விற்பனைக்கு விடும் கொடூரம் என கடும் விமர்சனம். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக பெண்ணிடம் இருந்து பித்தப்பை திருடப்பட்டு குறைவான தொகை கொடுத்து ஏமாற்றிய கும்பல் தலைமறைவு. ஃபெயிலியர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கிட்னி திருட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ கதிரவன், முகவரான திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆகியோரை கைது செய்ய திராணியில்லாத ஏவல் துறையால் மனித உறுப்புகளை திருடி வியாபாரம் செய்யும் கும்பல் துணிந்து ஏழைகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கிட்னிக்குன்னு சொன்னாங்க. நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணினாங்க. பண்ணி எந்த இதுவுமே இல்லாம கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிருது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. ஜிஹெச் ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. திருப்பூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் தன் தாய் மற்றும் மனைவியுடன் சேர்ந்து நடந்ததை வெளியில் கூறக்கூடாது என மிரட்டி சிறுமிக்கு சூடு வைத்து சித்திரவதை செய்த கொடூரம். அப்பாவி சிறுமிகள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவதை கண்டுகொள்ளாமல் பெண்கள் பாதுகாப்பில் வடமாநிலத்தை ஒப்பிட்டு சிறப்பான ஆட்சி நடப்பதாக பேசும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த டியூஷன் ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். வேலையே பயிரை மேய்ந்த கதையாக மாணவர்களிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபடும் காமுக ஆசிரியர்கள் மீது விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பெற்றோர்கள் ஆவேசம். சென்னை திருவொற்றியூரில் 2.5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படாததால் நாள் தவறாமல் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக ஒடிஷா மாநிலத்தில் இருந்து ஈரோட்டிற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த 5 பேரிடமிருந்து சுமார் 35 கிலோ கஞ்சா மற்றும் 6 செல்போன்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னையில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் வெளிநாட்டில் இருந்து கடத்தி வந்த கஞ்சாவை வீட்டில் வைத்து விற்பனை செய்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் படித்த பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கும் அவலம். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா, சாக்லேட், குட்கா மற்றும் சட்டவிரோதமாக மது விற்றவர்கள் என 5க்கும் மேற்பட்டோர் பிடிபட்டனர். போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் என வீடியோ வெளியிட்டுவிட்டு அடுத்த போட்டோ ஷூட்டிற்கு சென்ற செயலற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை கடத்தி வந்து சென்னை பரங்கிமலை பகுதியில் விற்பனை செய்து வந்த கும்பல் சிக்கியது. செயலற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் திருவள்ளூர் அடுத்த கொப்பூர் மற்றும் மப்பேடு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியில்லாத ஸ்டாலின் அரசு விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சியை நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இளம் தலைமுறையினரை புதைக்குழியில் தள்ளும் கஞ்சா விற்பனை செய்தவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறி, பழங்கள் போல எங்கு பார்த்தாலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கலில் பெற்றோரை மது போதையில் ஆபாசமாக திட்டிய அண்ணனை கத்தியால் தம்பி வெட்டி கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் இளைஞர்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதும், கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதும் நாள் தவறாமல் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐயாப்பட்டி பகுதியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் காரை ஏற்றியும் சரமாரியாக தாக்கியும் கொன்ற கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம்.
நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே காதல் விவகாரத்தில் இளைஞரை கத்தியால் குத்திய காதலியின் தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே அடித்து கொலை செய்து ஆண் சடலத்தை பிளாஸ்டிக் பையில் வைத்து வாய்க்காலில் வீசிச் சென்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதற்கு இதுபோன்ற தொடர் கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இரவு நேரத்தில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த போதை இளைஞர்கள் 3 காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது பொதுமக்கள் விரட்டி பிடித்து ஒப்படைப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லா நிலையில் பொதுமக்கள் தங்களையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் கூறி வரும் நிலையில் மேலும் இந்த சம்பவமே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சாட்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிஸ்பி நகரில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து திருட முயற்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் பெண் காவலர் வீட்டில் 11 சவரன் தங்க நகை, வைரக் கம்மல் ஆகியவை கொள்ளை. காவல்துறை குடியிருப்பிற்கே பாதுகாப்பு அளிக்க திராணியில்லாத ஸ்டாலின் அரசு பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எப்படி பாதுகாப்பு அளிக்கும் என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக 2 நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த நபர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் அரசின் வனத்துறை அலட்சியத்தால் வனவிலங்குகள் வேட்டையாடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2023ஆம் ஆண்டு வாங்கிய 5,20,000 ரூபாய் கடனுக்கு இதுவரை 27 லட்சம் ரூபாய் வட்டி செலுத்திய நிலையில் மேலும் 36 லட்சம் கேட்டு கடன் வாங்கிய பெண்ணின் வீட்டில் புகுந்து திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்திய கொடூரம். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருப்பது மீண்டும் நிரூபணம். உங்களுடன் முதல்வர் முகாம்களில் 30 நாட்களில் 30 லட்சம் மனுக்கள் வந்ததாக அரசு பெருமிதம் கொள்ளும் நிலையில் மனுக்களுக்கான தீர்வுகள் பூஜ்ஜியமாகவே இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 13.7 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளது ஸ்டாலின் அரசின் ஏமாற்றுத்தனத்தையும் தவறுகளையும் திறமையின்மையையும் முழுமையாக வெளிக்காட்டுவதாக மக்கள் விமர்சனம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழுவின் அறிக்கை எப்போது வெளியிடப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர்கள் கேள்வி. அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் மட்டுமே குழு அமைக்கப்பட்டதா எனவும் சந்தேகம். விழுப்புரம் மாவட்டம் அந்திலி கிராமத்தில் டாஸ்மாக் கடையில் கூடுதலாக 10 ரூபாய் கேட்டு அடாவடி வசூல் செய்யும் ஊழியரின் வீடியோ வெளியீடு. டாஸ்மாகில் கூடுதல் வசூல் முதல் கிட்னி திருட்டு வரை பல வகைகளிலும் கல்லாக்கட்டும் திமுக அனுதாபிகளை ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாததற்கு கமிஷன் தான் காரணமா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாநகரில் 10 நாட்களுக்கு மேலாக குப்பை அள்ளப்படாதது தொடர்பாக திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கூட்டணி வலிமையாக உள்ளது என ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் திமுக கூட்டணிக்குள் இருக்கும் முட்டல் மோதல் வெளிச்சத்திற்கு வந்ததாக மக்கள் விமர்சனம். என்ன பண்றதுன்னு தெரியல. மக்கள் பிரச்சனை கண்டிக்காத மையரா மாறி இருக்காரு. ஆமா, பிரச்சனை வந்தா மக்கள் நாசமா போட்டுன்னு சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையன்று ஆவினில் 100 கிராம் 200 கிராம் நெய் பாக்கெட்டிற்கு பதிலாக விலையை உயர்த்தி நெய் டப்பாக்கள் விற்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. 60 ரூபாயாக இருந்த 100 கிராம் நெய் பாக்கெட் விற்பனையை நிறுத்தி டப்பாவில் அடைத்து 85 ரூபாய் என அதிக விலைக்கு விற்ற விடியா திமுக அரசின் ஆவின் நிர்வாகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம். ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரங்களில் மட்டுமே மூழ்கி இருப்பதால் கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பை கிடங்கில் சேமிக்கப்பட்ட பழைய குப்பைகளில் இருந்து கசிந்த நீர் நிலத்தடி நீரில் கலந்துவிட்டதால் நீர் கடும் மாசடைந்திருப்பதை ஒப்புக்கொண்டுள்ள ஸ்டாலின் அரசு காற்றின் தரமும் மோசமடைந்துள்ளதால் கழிவுகளை 100% பிரித்து சேமிக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தல்.
மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்கூட்டு அருகே பழமையான மரம் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் மரத்தை விரைந்து அப்புறப்படுத்தாததால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் போக்குவரத்து தடைபட்டதால் வாகன ஓட்டுநர்கள் தவிப்பு. விநாயகர் சிலைகளை வாகனங்களில் எடுத்துச் செல்வதற்கு விடியா திமுக அரசின் ஏவல் துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பதால் சிலை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கைவினை கலைஞர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாகத் திறனற்ற ஸ்டாலின் அரசில் சிலை தயாரிப்புக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களின் விலையும் பன்மடங்கு உயர்ந்து விட்டதாக தொழிலாளர்கள் வேதனை. இப்போ நாங்கள் இந்த தொழில் மூலயமா தான் எல்லாமே நம்பி இருக்கிறோம். இந்த தொழிலும் இப்போ ரொம்ப எங்களுக்கு முடக்கமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பர்மிஷனும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்ததுன்னா நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் இறக்கி கூட நிறைய. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளம். நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு மழைநீர் சேகரிப்பில் அக்கறை காட்டாததால் நீர்நிலைகளுக்கு வெள்ள நீர் செல்லாமல் வீணாகுவதாக மக்கள் வேதனை. மருத்துவர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தேசிய மருத்துவ பதிவு திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களில் வெறும் 996 பேர் மட்டுமே பதிவு செய்ததால் பதிவு கட்டாயமல்ல என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்குகள் ஊருக்குள் நடமாடுவதை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசின் வனத்துறையை கண்டித்து கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். மக்களின் நியாயமான இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மக்களோடு மக்களாக போராட்டத்தில் பங்கேற்பு. தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் 50 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்காமல் ஏற்கனவே உள்ள மருத்துவர்களை பணியிட மாற்றம் செய்து மக்கள் உயிரில் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசு. பதவி உயர்வு கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் காலி பணியிடங்களை நிரப்பாததாலும் கூடுதல் பணிச்சுமைக்கு ஆளாவதாக அரசு மருத்துவர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டத்தின் சைபர் கிரைம் பிரிவில் 10 போலீசார் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 2 மட்டுமே பணியாற்றுவதால் அதிகரிக்கும் சைபர் மோசடிகள். 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறிய வாக்குறுதியை மறந்து ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே முனைப்பு காட்டி வருவதால் கடந்த 4 ஆண்டுகளில் ஆன்லைன் மோசடியால் 42.91 கோடியை இழந்த மக்கள். சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவை முறையாக அமல்படுத்தவில்லை என திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் தலைமைச் செயலாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க நேரிடும் என எச்சரிக்கை. எந்த விவரங்களும் இல்லாமல் 713 கிராமங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றியதாக அரசு தாக்கல் செய்த அறிக்கையை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் காட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். வார விடுமுறையை முடித்து அதிக அளவில் சென்னையை நோக்கி நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் மழையுடன் கலந்த டீசல் புகையில் சிக்கி மக்கள் அவதி. தீபாவளி பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பாண்டியன், நெல்லை, பொதிகை விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் கோச்சுகளில் 10 நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததால் மக்கள் ஏமாற்றம். தொடர் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் 6 மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. வாக்குகள் திருட்டு என்று புகார் கூறுவது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. யாருக்காகவும் அரசியல் சாசன கடமையில் இருந்து தேர்தல் ஆணையம் பின்வாங்காது என்று டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திட்டவட்டம். தேர்தல் ஆணையத்தின் கதவுகள் எல்லோருக்கும் சரிசமமாக எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேச்சு.
1 கோடிக்கும் மேற்பட்டோர் கண்காணிப்பில் மக்கள் முன்பு நடக்கும் வெளிப்படையான தேர்தலில் வாக்குகளை எப்படி திருட முடியும் என எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம். சென்னையில் பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டுநர்கள் அவதி. திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் சாலைகளை மூழ்கடித்து வெள்ளம் ஓடியதால் மக்கள் தவிப்பு. சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம். ஸ்டாலினின் ஆட்சி அதிகார மமதையில் அடித்து ஒடுக்கப்பட்ட நிலையில் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக முக்கிய பகுதிகளில் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம். தேங்கிய குப்பைகளை அள்ளாமல் மக்களை அவதிக்குள்ளாக்குவதுதான் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் நோக்கமா என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. ஆகஸ்ட் 25 நடைபெறவிருந்த இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. இந்திய பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பால் இரு நாடுகளின் உறவில் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கும் வகையில் முதல்கட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நிறைவு செய்ய திட்டம். பாகிஸ்தானுக்கு மேலும் ஒரு ஹாங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பலை வழங்கிய சீனா. இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு நேரடி சவால் விடும் வகையில் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டும் சீன அரசு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு. 8 பேர் காயமடைந்துள்ள நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கும்பல் தப்பி ஓட்டம் என தகவல். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இன்று முதல் 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம். டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இரு நாடு நல்லுறவு, எல்லை பிரச்சினை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகள் சுயமாக வருவாய் ஈட்டுவதற்கு வசதியாக திட்ட அறிக்கை தயாரிக்க குழு நியமனம். பல மாநில உயரதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவுக்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அறிவுறுத்தல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டின் ஸ்வியாடெக் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் கஜகஸ்தானின் ரைபகினாவை வீழ்த்தி அபாரம். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட இயக்குனர் சிதம்பரம் இயக்கவுள்ள அடுத்த திரைப்படத்திற்கு பாலன் தி பாய் என பெயரிடப்பட்டுள்ளது. படத்தின் போஸ்டரை படக்குழு வெளியிட்ட நிலையில் ரசிகர்கள் வரவேற்பு.